காசுகளுக்காக. இதை ஒரு பதவி வந்து ஒரு அரசனாகி உலகமே தன் சொல்லை கேட்பதற்கு முன் வரக்கூடிய காலத்துல ஒரு ஆள் சொல்றாருன்னா பெருமையின் நுனி இருக்குமா சொல்ல உள்ளத்துல? அணுவின் நுனி, அகம்பாவம் எட்டி பார்க்குமா? நம்மளுக்கு அது வராது. நம்மளுக்கு இங்க கூட நான் கேள்விப்பட்டேங்க, சில சகோதரர்கள் வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போய் முதலாளி கூட சொல்லிட்டான், அதெல்லாம் நாங்க பார்க்க முடியாது, எங்க இஷ்டப்படிதான் வேலை வைக்கும். ரொம்ப தவறான ஒரு பழக்கம். எங்க இஷ்டப்படிதான் வேலை வைக்கும். முதலாளி கொஞ்சம் சத்தம் போட்டா ஜமாத்துல போய் சொல்லிடுவேன், இது கம்யூனிஸ்டா வேலை கூட சொல்லிவிட்டார், கொடுக்காதே கொடுக்காதே, வேலையை கொடுக்காதே, சம்பளத்தை மட்டும் கொடுங்க, போராட்டம் பண்றதுக்கு ஒப்பந்தம். குள்ளுக்கும் ராயினோ குள்ளுக்கும் மசூல் என்ற ஐயத்தில் நீ ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டால் செய்யணும். மறுமையில கேள்வி இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு முதலாளி இருக்கான், நான் அவன் போய் வேலை பார்க்கிறேன், அவன் என்ன வேலை சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் போறேன். முடியாத அவன் போனோம், அவன் சொல்ல கேட்க நீ முதலாளி இருந்துட்டு போ. என்ன ஒரு போக்குங்கிற கம்யூனிசமா இது? அடே ஒத்துக்கொண்டுதான் போவது, ஒத்துக்கிட்டா போயிடனா வேண்டாம், விரும்பினா போறோம். நான் உன்ட்ட வேலைக்கு வரமாட்டாங்க, வரக்கூடிய இல்லையா அவன் கேட்க போறான். உடனே எனக்கு வேற முதலாளி இல்லையா? அடே உனக்கு 1000 முதலாளி, அவனுக்கு லட்சம் வேலைக்காரங்க நடப்போம். அதான் எதார்த்தம். அவ்வளவு கம்யூனிசமா பேசக்கூடாது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. உன்னுடைய முதலாளி இடத்தில் எல்லாம் கேட்பான், ஏன்னா அவன் வேலை வாங்கினிய கடையிட்ட கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்தியா? ஏன்னா நீ சம்பளம் வாங்கினிய அவன் வேலையை ஏமாத்தாம பாத்தியா? ரெண்டு பக்கம் குஸ்தி. நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? உலகமா உலகத்தில் ஏமாந்த படைச்ச ரப்புல் ஆலமீன் முன்னாடி நிக்கணும்ங்க. இரு பக்கமும் கேள்வி. அத்தனை சொல்றாங்க. அல் இமாமு ராயின், ஒரு அரசனும் பொறுப்பாளன், அவன் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவான். வல் ஹாதிம், பணிவிடை செய்யக்கூடிய வேலைக்காரன், ராயின் பொறுப்பாளன், அது பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். அது ஏன்? ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன். ரசூல்மார்கள் பொறுப்பு உண்டு. ரசூல்மார்களுக்கு தூதுவத்தை ஒழுங்காக எடுத்து சொன்னீர்களா? தூதுவத்தை ஒழுங்காக எடுத்து சொல்லும் பொறுப்பு நபிமார்களுக்கு. ஒழுங்காக எடுத்து சொன்னீர்களா என்ற கேள்வி ரசூல்மார்களுக்கு உண்டு. அவர்கள் எடுத்து சொன்னார்களே, அதுபோல நடந்தீர்களா என்ற கேள்வி நம்மளுக்கு. ரெண்டு பேரும் கேள்வி மாட்டிட்டு தான் முடிக்கும். ஏன்? ரெண்டு பேரும் அடிமை. இதுல யாரு மேல பெருசு? அல்லாஹ்விடத்தில் கொஸ்டின் ஆகும்பொழுது நபியும் பதில் சொல்லி ஆகணும், நானும் சொல்லி ஆகணும், நீங்களும் சொல்லி ஆகணும். கேள்வி அல்லாஹ்விடம் இருந்து வரும். எல்லாம் இதை நினைச்சிட்டோம் வைங்க, அகம்பாவம், பதவி அகம்பாவமே வராது, பதவி ஆணவமே இருக்காது. யாருக்கும் யாருமே முதலாளி கிடையாது. பொறுப்புல இருக்கவங்க முதலாளியா? ஒரு வேலைக்கு ஒரு கடையில் போய் பார்க்கணும், அவன் முதலாளி, அவன் தொழிலாளி. இந்த பள்ளிவாசல பொறுப்புல இருக்கிறோம், நான் தலைவர், நீங்க பள்ளி உறுப்பினர் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு நான் முதலாளியா? தலைமை தொண்டன். தலைவனா தலைமை தொண்டன், தலைமை வேலைக்காரன் வச்சுக்கிட்டு நீங்க உறுப்பினர், எனக்கு அடுத்த தொண்டன். என்னிடத்தில் கேள்வி இருக்கு, ஒழுங்கா கரெக்டா சொன்னியா? உன் இஷ்டப்படி உன் சொந்த விஷயத்துக்கு ஆனியா? பண்பா பேசனியா? ஆணவத்தில் பேசனியா? ஹதீஸ்ல வருங்க, ஜாபிர் என்ற சஹாபி அனஸ் அறிவிக்கிற, அஷரசினின் 10 ஆண்டுகள் பெருமானாருக்கு கூட இருந்து நான் பணிவிடை செய்தேன், வேலை பார்த்தேன். சொல்ல 10 வருஷம். ஒரு முறை கூட உஃபின் அப்படி சொன்னது இல்லையா? சொல்ல நம்ம சொல்லுவோம்ல, இப்படி சொல்ல மாட்டாங்க. லிம ஃபால்தஹு, ஏன் இப்படி செஞ்ச? அலா ஃபால்த கதா, இப்படி செஞ்சிருக்க வேண்டியதானே? இப்படி என்று ஒரு முறை பெருமானார் சொன்னது கிடையாது. ஃப்ரீயாவில் வேலை பார்க்கிறான், விரும்பில வேலை பார்க்கிறான், விரும்பில தொண்டு செய்யறான். உதாரணம் போஸ்டர் ஓட்ட வேண்டி இருக்கு, நான் செயலாளர். யார் போஸ்டர் ஓட்டணும்? செயலாளருக்கு துணையாக இருப்பவர்கள் உறுப்பினர்கள். இவன் நினைக்க மாதிரி செயலாளர் வா அந்த போஸ்டர் ஓட்டிட்டு வா, செயலாளர் போகணும், ஓட்ட நிக்கணும், ஒரு பசையை எடுத்துறது வேணா தொண்டை எடுத்துடணும். அப்படிதான் சொல்ல கட்டிருக்கேன். நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? தலைவர், தொண்டர், எல்லா இடத்துலயும் போய் செயலாளர் ஒட்ட முடியாது. துணைக்கு ஒரு 50 பேர் வேணும், துணைக்கு ஒரு 4 பேர் வேணும். இதெல்லாம் என்ன பொறுப்பு? எவனுமே மேல கிடையாது. இந்த அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், அல்லாஹ்விடத்தில் உயர்வு இறையச்சம் உள்ளம். என்ன உன் பதவியால பார்க்க போறான்? மக்காவுக்கு தலைவனாலும் போடான்றோம். நம்ம காபத்துல காபத்தை உலகமே என் கையில அப்படி காபத்துல தலைவா போட வரமாட்டோம். பொறுப்பு மறுபடியும் விசாரிக்கப்படும், பொறுப்பு விசாரிக்கப்படும். ஒரு கண்டக்டர் டிரைவர் உதாரணம் நல்லா இருக்கு. டிரைவருக்கு முதலாளியா கண்டக்டர்,
கண்டக்டருக்கு முதலாளி டிரைவர் கிடையாது. ஏன்? கண்டக்டர் விசில் ஊதுனா டிரைவர் நிக்கணும், திருப்பி விசில் ஊதுனா போகணும், ஒரு விசில் ஊதுனா நில்லு, 2 விசில் ஊதுனா போ. இது ரூல், அதான சட்டம். இவனும் இஷ்டப்படி செய்ய முடியுமா? கண்டக்டர் என்ன செய்யறான், அவன் இஷ்டப்படி நடுவில் வேகமா ஸ்பீடா காட்டுல போயிட்டு ஃபுட்றான், நிக்காம போகலாம், தேவையில்லாம ஊதுறான். ஊத வேண்டிய இடத்துல ஊதல கண்டக்டர், டிரைவர் நிக்கணும், ஊத வேண்டிய இடையா நினைக்கிறோம், முதல்ல அவனை குறை சொல்லணும். அப்ப ஊத வேண்டிய இடத்தில் ஊத வேண்டிய பொறுப்பு கண்டக்டரை சார்ந்தது, ஊதிய விட நிக்க வேண்டிய இடத்தில் உள்ள நிக்க வேண்டிய பொறுப்பு டிரைவரை சார்ந்தது. இவன் அவனுக்கு முதலாளி கிடையாது, அவன் இவனுக்கு முதலாளி. 2 பேரும் செயல்படுவதற்கு ஒரு ஒழுங்குமுறை, அவ்வளவுதான். நான் தலைவன், நீங்க தொண்டனா, நம்ம 2 பேருக்கு ஒரு முறை வேணும். நான் சொன்னா நீங்க போங்க, நீங்க போனா கசகசன் ஆயிடும், முறை இல்லாம போயிடும், ஒரு திட்டம் இல்லாமல் போயிடும். ஒரு பள்ளிவாசல் ஒரு பஸ்ஸை இயக்கிறதுக்குன்னா ஒரு திட்டங்கள் வேணும். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒரு முறை வேணும். ஒரு மொத்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை இயக்க வேண்டியிருக்கு, ஒரு ஊர் நிர்வாகத்தை இயக்க வேண்டியிருக்கு, ஒரு ஜமாத்து ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தை இயக்க வேண்டியிருக்கு. இது அகம்பாவம் ஆணவம் கொள்ளும் விஷயம் அல்ல. நான் ஒரு தலைமை தொண்டன், ஒரு பதவி எஃபெக்டே இல்லாத பதவி நம்ம பதவி, உலகத்தில் இல்லாத. நம்ம தவ்ஹீத் ஜமாத்தில் செயலாளர் இருந்துட்டு என்னது சாதிக்க முடியும்? ஒன்னையும் சாதிக்க முடியும். முஸ்லீம்களுக்கு நடக்க வேண்டிய சில விஷயங்கள் சாதிக்கலாம் ஒழிய ஒரு அரசு ஒரு அமைச்சர் செய்யற மாதிரி செய்ய முடியுமா? பவர்ஃபுல் பதவியாது. நம்ம பின்னால் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்கிறதுனால கவர்மெண்ட் பயப்படுது. நான் செயலாளர் ஒருத்தன் என் பின்னால இல்ல, உலகத்துக்கே நான் தான் தலைவன் சொல்லிக்க என்ன போது? ஒரு மண்ணு நடக்காது. என் பின்னால் 1000 பேர் வந்தா ஒரு பவர். இதை வச்சுக்கிட்டு உலகத்தை என்ன ஒண்ணும் பெருசா சாதிக்க முடியாது. ஒரு சட்டத்தை மாத்திர முடியாது, ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட முடியாது, ஒண்ணும் முடியாது. நம்மள்கிட்ட இவ்வளவு ஆணவம் இருந்தா அப்ப சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் தலைகள் ஆளுபடி உனக்கு கறக்குது, கசக்குது, கேட்டுட்டு போ. மண்ணாங்கட்டி செயலாளர் நீ இந்த தலைகளை குதிக்கிற, ஒரு ஊர் முத்தவல்லியா இருந்துட்டு தலைக்கரை முடிச்சு ஆடுற, ஒரு நாட்டின் பிரதமரா இருக்க சும்மா இருப்பான். அவனுக்கு இஸ்லாம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, உலகம் தான் சாதாரண நினைச்சிட்டு இருக்கான். மறுமையை நம்பக்கூடிய நீ தலைகால் புரியாம ஆளுனா ஓ உள்ளத்தில் இந்த பொறாமை இந்த பேராசை ஆட்டுவிக்குமானால், ஒரு உள்ளத்தில் புகழ்மயக்கத்தில் வீழ்ந்து கிடப்பாயானால் அவனுக்கு இஸ்லாம் இல்ல, ஒண்ணும் இல்ல. மொத்த தமிழக அவன் கையில் இருக்காண்டு ஆட மாட்டாங்க. ஜாக்கிரதை. மக்காவிற்கே நீ தலைவனாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை இறையச்சம் இல்லை என்றால் சுத்த வேஸ்ட். அல்லாஹ் சொல்ல ஜாக்கிரதை. நம்மையும் அறியாமல் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நல்ல விளங்கிடணும், நம்ம உஷாரா இருக்கணும். யா அல்லாஹ், இந்த பதவி பொறுப்புன்னு வச்சிருவீங்க, மறுமையில் எக்கச்சக்கமான அதிக கேள்விகள் உண்டு. இதை விளங்கிடுங்க. நீங்க எக்கச்சக்கமான அதிக கேள்விகள் இருக்குமானால் அதை யாராவது விரும்புவீங்களா? என் சொந்த கேள்வியே நிறைய இருக்கு அவரவருக்கு. உன் மனைவிட்ட, உன் பிள்ளைகிட்ட, உன் அண்ணன் தம்பிட்ட, உன் அக்கம் பக்கம் எப்படி நடந்துட்டு நம்ம சொந்த கேள்வி. நமக்காக ஒரு வெற்றி அடைப்பதற்கு கொஸ்டின் இருக்குல்ல, நல்லா கேட்பான்ல, அதே 1000 கிடக்கு. நான் அந்த பள்ளிவாச தலைவனா இருந்தா இத்தனை பேர் கேள்வி என்கிட்ட உண்டு. இவன் வந்தான பிரச்சனை ஒழுங்கா பாத்தியா, இத்தனை பேர் கேள்வி. கேள்வி கொஸ்டின் கூடுவதை யாராவது விரும்புவானா? உதாரணமாக கஸ்டம்ஸ் ஆபீசர் அப்படி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கஸ்டம்ஸ் இருக்கிற கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் போறீங்க, உங்களுக்கு 40 கிலோ லக்கேஜ் இருக்கு, கொண்டு வாங்க. ஏன் வாங்க மாட்டேங்கிறிய? இதுக்கே பதில் சொல்லி நம்ம நச்சு எடுத்துருவாங்க கஸ்டம்ஸ் அதிகாரி. உங்க டிவி வேற கொண்டோம்னா விடுங்க, நீங்களே கொண்டு வாங்க. ஏன் பயப்படுற? இந்த கேள்விக்கே எனக்கு லோ லோன்னு அலையணும். இதுக்கு 50,000 10 லட்சம் அதுன்னு அள்ளி கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கும், அதை செய்யணும், வெளியே போக முடியாது. அப்படி நான் இருக்கும். உங்க பண்றது ஏன்னு தெரியும் தல்வி இல்ல. கொஸ்டினுக்கு இவ்வளவு பயம், படைச்சனுடைய கேள்விக்கு
இவன் ஏமாத்துற இவன். நான் கொண்டு வந்து 40 கிலோ 5 கிலோ தூக்கி வச்சா போயிடுவான். சார் வச்சுக்கிறது டிவியை, ஓகே 5000 கொடுக்க வேண்டியது 50,000 கொடுங்க, இங்க வரைக்கும் சிரிப்பான் அப்படிமா. ஜாக்கிரதை. இதுக்கு பயப்படுறாங்க. லஞ்சம் ஈடுபடுமா? மலக்கள் லஞ்சமா வாங்குவாங்க. ஆனா இங்க ஏதாவது பிரச்சனை சொன்னா கோர்ட்டுக்கே போனாலும் கீழ்கோர்ட்ல சிக்கல மேல் கோர்ட்ல தூக்கி போட்டுக்கலாம். கீழ்கோர்ட்ல பிரச்சனை மேல் கோர்ட்ல தூக்கி போடு, உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தூக்கி மேல போடு, ஆளை வச்சு புடி. மறுமையில அல்லாஹ்வுல கொஸ்டின் ரொம்ப சிக்கலாயிடுது, தீர்ப்பு வந்து நரகம்னு சொல்றான், கேச மாத்தப்பா இன்னொரு போடுங்க. லாமு அக்கிபை அவனுடைய தீர்ப்பை மாற்றுபவன் எவனும் இல்லை. குர்ஆன் சொல்றான். இங்க 1000 தீர்ப்பு இருந்தாலும் 1001 தீர்ப்பை கொண்டு வந்துடலாம். எத்தனையோ தீர்ப்புகள் அவன் சேர்த்து சுண்ணாமான பிறகு வருது. நாட்டில் சேர்த்து சுண்ணாமா போயிருப்பான். அவரை கைது செய்யவும் யாரு? எங்க அத்தாவுடைய கைது செய்யணும் இன்னைக்கு அறிவிப்பு. உதாரணத்துக்கு சொல்றேன், எந்த அத்தான்னு கேட்டாதீங்க, உதாரணத்துக்கு அப்படி வருது நாட்டில். காந்திய பேசுறோம்ல, காந்திக்கு தாத்தா காந்தி கூட ஒரு சத்தியாகிரகத்தில் ஒரு பேசுற காசு கொடுத்து வந்திருப்பான். இன்னைக்கு அவரை கைது செய்யும்படி கோர்ட்டில் உத்தரவு. கபில்ஸ்தான் போய் தோண்டணும். சுடுகாடு இருந்தா என்ன செய்வேன்? மறுமையில நடக்குமா? படைச்ச ரப்புல் ஆலமீன் கொஸ்டின் ஜாக்கிரதை. அதனால கெட்ட எண்ணங்கள் உஷார். உங்களை அறியாம இந்த தற்பெருமையில இதெல்லாம் வந்து மனிதன் என்ன செய்யுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இல்ல இன்னொன்னு சொல்லிக்கிறேன், தற்பெருமைங்கிறது இன்னொன்று இருக்கு. ஒருவன் தற்பெருமை அடைவதற்கு தண்டனைங்கிறது மறுமையில. தற்பெருமை உண்டாக்குவது அது யாரும் ஏற்பட நம்மதான். எப்படி ஏற்படும்? ஒழுங்கா என் பேர் அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு போங்க. புனை பேர் ஃபிர்தௌஸ் சொல்லிட்டு போங்க. சும்மா வாங்க தலைவா அண்ணா அமீரே தொலைஞ்சிடும், நாசமா போயிடுவான். பேரை சொல்லி தொலைங்க. இது என்ன இருக்கு? அவன் பேரு இப்ராஹிம் பேர் வச்சிருப்பான். நபியினுடைய பேர் இஸ்மாயில், அப்துல் ரஹ்மான், அல்லாஹ்வின் அற்புதமான பேர் வச்சிருப்பான். அவ பொறுப்புல உள்ள கூப்பிடலாம், அவன் மூண்டி செஞ்சிடும். வாங்க செயலாளர், அவன் பேரு இப்ராஹிம் தான். இப்ராஹிம் தானே? இப்ராஹிம்